புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட ஒன்றும் முடியல. அதுக்குள்ள பல்வேறு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பண்ணிட்டு இருக்கு. 1000 கோடி 2000 கோடிலாம் தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அந்த படத்துக்காக போடப்பட்ட எஃபர்ட்ஸ், குறிப்பா ஒரு 3.5 மணி நேர கமர்ஷியல் படத்தை இவ்வளவு கன்விக்ஷனோட எடுக்க ட்ரை பண்ண முயற்சியிலிருந்து அந்த படத்துக்காக போடப்பட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே பாராட்ட வேண்டியதுதான். எஃபர்ட்ஸ் சொல்றது வெறுமனா மேக்கிங் ரீதியா பிரம்மாண்டமா மட்டும் காட்டுறது மட்டும் இல்லாம அந்த பிரம்மாண்டத்துல இருக்கிற இந்த கிரியேட்டிவிட்டி ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அதுலயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்கது. ஆனா இந்த படத்தை பத்தின ஒரு ரிவ்யூ வீடியோவா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணல. ஏன்னா இந்த படத்துல சில விஷயங்கள் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காவும் தோணுச்சு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவை பத்தி ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தோணுதோட விளைவு தான் இந்த வீடியோ. அதனாலதான் இத்தனை நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இந்த படத்தை பத்தினா வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நாங்க ப்ராப்ளம்ஸ் சொன்ன விஷயத்திலேயே வேற ஏதாவது நாங்க நோட் பண்ணாம விட்டுருந்தோம்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இருக்கிறதுலயே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா எக்ஸ்ப்ளோரிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அண்ட் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா படத்தை போய் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவை பார்க்கறது உசிதம். ஓகே, இப்போ சொல்லிடலாமா? லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் முன்னையே சொன்ன மாதிரி இது ரிவ்யூ வீடியோ இல்லை. ஸோ இந்த படத்தோட கதையம்சம் அதுக்குள்ள இருக்கிற சாராம்சத்தை பத்திலாம் நம்ம பேச போறது இல்லை. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட சென்சார் சர்டிபிகேட் யூ/ஏ கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல எக்கச்சக்க வைலன்ஸ் காட்சிகள் இருக்கு. குறிப்பா கிளைமேக்ஸ் கிட்டலாம் அல்லு அர்ஜுன் வந்து ஃபைட்டர்ஸோட காலை விட்டி நம்ம கிட்ட தான் தூக்கி போடுறாரு. ஸோ அந்த காட்சிகள்லாம் பார்த்து எப்படி இந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா தேட்டருக்கு வர குழந்தைகள்லாம் வந்து இந்த காட்சியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ரஷ்மிகா வந்தானா அல்லு அர்ஜுன் இடையான அந்த ரொமான்ஸ் காட்சிகள்லாம் உச்சகட்ட அடல் கண்டென்ட்டா இருந்துச்சு. அதையும் தேட்டருக்கு அந்த குழந்தை பார்த்து ஃபீலிங்ஸ்னா என்னப்பான்னு சொல்லி கேட்கணும். அதுக்கு அவங்க அப்பா அடிக்கணும், அதுக்கு அந்த குழந்தை வீல்னு கத்தணும், நம்மளோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுக்கு குறையணும். ஆனா இவ்வளவு நியாய தர்மங்கள்லாம் நம்ம ஊர் சென்சார் போட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் மாறாதுன்னு நான் சொல்ல, ஏன்னா இதெல்லாம் மாறாது. அடுத்தது, ரொமான்டிசைசிங் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் கிரைம்ஸ். புஷ்பா 1ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம், அது ஒரு கெட்டவனை பத்தின ஸ்டோரி தான். ஆனா அந்த கெட்டவனுக்கான கதை வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபைங்கா இருக்கும். லைக் அதுல ஒரு வசனம் ஒன்று வரும், உலகம் உங்களுக்கு துப்பாக்கியை கொடுத்துருக்கு, என்கிட்ட கோடாரியை கொடுத்துருக்கு அப்படின்னு அல்லு அர்ஜுன் கேரக்டர் ஒன்று பேசுவாரு. அது கொஞ்சம் ஜஸ்டிஃபைங் டோன்ல இருந்தாலுமே கொஞ்சம் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அண்ட் அது ஒரு ரிபலோட ஸ்டோரியும் கூட, ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி மாதிரி, கீழே இருந்து ஒருத்தன் எப்படி மேலே வரான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடங்கள்லாம் அது கொஞ்சம் ஜஸ்டிஃபைங்கா இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட் 2ல அந்த மாதிரி புத்திசாலித்தனமான வசனங்களோ அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ற மாதிரி, கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான சீன்ஸோ ரைட்டிங்க நமக்கு தெரியல. அது ஏன்னே நமக்கு தெரியல. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலக நாடுகள்லயே கேங்ஸ்டர்ஸா உருவெடுக்கிறவங்க ஒடுக்குமுறையை சந்திக்கிற மக்கள் தான். பெரும்பாலான கேங்ஸ்டர் படங்கள்லயும் இதுதான் கதைக்களமா இருக்கும். ஆனா அதை ரைட்டிங்ல சரியா பிரதிபலிச்ச திரைப்படங்கள் இந்தியாவில் நான் சொல்லணும்னா நாயகன், கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர், சுப்பிரமணியபுரம், ராம்கோபால் வர்மாவோட சத்யா, ஓம் போன்ற சில படங்களை தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து ஒரு கேங்ஸ்டர்ஸோட வாழ்க்கைய, ஒரு கேங்ஸ்டர் கேரக்டரை சரியா எழுதப்பட்ட படம், ஒரு ஜஸ்டிபிகேஷனோட எழுதப்பட்ட படம் ஏன் பெருசா வருது இல்லைங்கிறது தெரியல. அந்த கேள்விக்குறி பெரிய கேள்விக்குறியா மட்டுமே இருக்கு. அடுத்தது, உமன் ஆஃப் புஷ்பா. இந்த படத்துல இருக்கிற பெண் கதாபாத்திரங்கள் மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பா இந்த படத்தோட ஹீரோயின் ரஷ்மிகா மந்தானாவோட அந்த ஸ்ரீவல்லி கதாபாத்திரத்தை கொஞ்சம் நல்லாவே எழுத முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். சொல்லப்போனா ஒரு பெரிய மோனோலாக்லாம் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பா கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நம்மகிட்ட சரியா கடத்திருக்கலாம்னு தான் நமக்கு தோணுச்சு. அண்ட் இப்படிலாம் எழுதின கேரக்டரை ஃபீலிங் சாங்ல பயங்கரமா ஆப்ஜெக்டிஃபை பண்ணி காமிச்சது. அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ரொமான்ஸை காட்டுறதுலாம் நமக்கு விமர்சனமே இல்லை. ஆக்சுவலா அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நல்ல விஷயமும் கூட. சென்சார்ல மட்டும் கொடுத்துட்டா. ஆனா இன்னும் சிலருக்கு அந்த இடங்கள்லாம் ஃப்ரேம் பாருங்க சார் மூமெண்டா கூட இருந்திருக்கலாம். ஸ்ரீலீலாவோட கிசிக் சாங்காவும் சரி, சாங் பிளேஸ் பண்றாவும் சரி, நமக்கு சுத்தமா ஒரு கோட்டால. ஆனா அந்த சாங்குக்கு லீடா வேற படம் முழுக்க கிசிக்குங்கிற வார்த்தைய சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சாங் நமக்கு ஒரு கோட்டாக போனதுக்கு காரணம் அவங்களோட நோக்கமே அங்க சாங் பிளேஸ்மெண்ட் இல்ல, ஸ்ரீலீலாவோட பிளேஸ்மெண்ட் தான். அவங்க தொப்புள்ள எண்ணெய் டெஸ்ட் வந்து ஆடினதெல்லாம் அந்த சாங்குக்காக, சாங்குல உள்ள கருத்துக்காக நம்ம எடுத்துக்கிறதா என்ன. மறுபடியும் சொல்றேன், ஒரு படத்துல ஐட்டம் சாங் இருக்கக்கூடாது, இல்லைன்னா கிளாமர் இருக்கக்கூடாதுலாம் நம்ம சொல்ல வரல. ஏன், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டைரக்டர் மணிரத்னமோட படங்கள்ல கூட ஐட்டம் சாங்ஸ் இருந்திருக்குது, இதே மாதிரி கிளாமர் சீன்ஸ் இருந்திருக்குது. ஆனா போர்ட்ரேயல் அண்ட் பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ். அடுத்தது, இந்த படத்துல நமக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா தெரிஞ்ச விஷயம், இன்னும் சொல்ல போனா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் புஷ்பான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எடுத்து வச்ச விஷயம்னா இதுதான், போர்ட்ரேட் ஆஃப் செக்சுவல் ஹராஸ்மெண்ட். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி புஷ்பாவோட அண்ணன் பொண்ணை கடத்தி வச்சிருவாங்க வில்லன் கேங்கு. அதை போய் புஷ்பா காப்பாத்துறதுதான் ஒரு 1/2 மணி நேர படமா எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சீன் வரும், அந்த பொண்ணை அவங்க ஹராஸ் பண்ணுவாங்க அந்த வில்லன் கேங்கு. அதை பார்த்து புஷ்பா வந்து பயங்கர கோபமாவாரு. இந்த சீனோட நோக்கமே
ஹீரோவோட ரேஜை வந்து ட்ரிகர் பண்ணணுங்கிறது தான். அதுக்கடுத்து ஹீரோ ஒரு கொலவெறித்தனமான ஒரு ஃபைட் ஒன்று போட போறாரு. அந்த ஃபைட்டுக்கான ட்ரிகர் பாயிண்ட் தான் அந்த ஹராஸ்மெண்ட் சீனு. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை இவ்வளவு மோசமா போர்ட்ரே பண்ணுமா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஹீரோவோட ரேஜை வெளிக்கொண்டு வரதுக்கு வேற எப்படினாலும் பண்ணலாம். உங்களோட சீனோட நோக்கமே இதுவா இருக்கிறப்போ இப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ஓல்ட் ஸ்கூல் சினிமா மாதிரி ஹேண்டில் பண்ணது ஏன்னு நமக்கு தெரியல. இந்த விஷயம் நமக்கு ரொம்ப தப்பா பட்டுச்சு. படமா பாக்குறப்போ உங்களுக்கு இந்த இடங்கள்ல எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல இத்தனை நாளா புஷ்பா ஏங்கி தவிச்ச அவரோட அந்த சர்நேம் அவருக்கு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறமா தன்னோட அம்மா மடியில படுத்து அழுவாரு. மறுபடியும் அந்த சின்ன வயசு புஷ்பாவா மாறி அவங்க அம்மா மடியில படுப்பாரு. ஏன்னா இந்த பார்ட் ஃபுல்லா அவர் பொண்டாட்டிக்கிட்ட தான் இருப்பாரு. இந்த ஒரு இடத்துலதான் சின்ன வயசு புஷ்பாவா மாறி அவரோட அம்மா மடியில போய் படுப்பாரு. தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட். இந்த ஒரு நல்ல மொமெண்ட் இந்த படத்துல இருக்குல்ல. ஆனா அந்த பர்வதமாங்கிற கேரக்டருக்கு இந்த படத்துல பெருசா ஸ்கோப்பே இல்லை. ஆனா அந்த கேரக்டர் எழுதுறதுக்கான நிறைய இடங்கள் கிடைச்சது இந்த படத்துல. புஷ்பா பார்ட் 1ல கூட அந்த கேரக்டருக்கு சின்ன சின்ன இடங்கள் இருக்கும். அந்த கேரக்டர் ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பை இவ்வளவு க்ளோசட்டா வச்சிருந்தாங்கன்னு சொல்ல இடம்லாம் இருக்கும். ஆனா இந்த பார்ட்ல அதுக்கான இடங்கள் இருந்தும் ஏன் எழுதுறேன்னு நமக்கு தெரியல. மேலும் தலைவன் ஃபகத் ஃபாசில் கேரக்டரை போக போக ரொம்ப டம்மியாக்கி அந்த கேரக்டருக்கு ரொம்ப அன்ஜஸ்டிஃபைங்கான ஒரு எண்டை கொடுத்தது நம்மளால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சீட்ல இடம் இல்லைங்கிறதுக்காக 2 கொலை அசால்ட்டா பண்ணவன் என் தலைவன். அந்த கேரக்டரை இவ்வளவு டம்மியாக்கி ஒரு காமெடி வில்லன் ஆக்குனதுலாம் ஏன்னே நமக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த ஃபீல் நமக்கு மட்டும் இல்ல, தலைவர் ஃபகத் ஃபாசிலே இருந்திருக்கு. அவரே ஒரு இன்டர்வியூல இதை பத்தி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். இதெல்லாம் புஷ்பா படத்துல கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா நமக்கு தோணுன சில விஷயங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் தோணி இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நான் சொன்ன பாயிண்ட் மேல வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி உலகத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எக்ஸ்ப்ளோரிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ தட்ஸ் இட் மக்களே. லெட்ஸ் லிவ் சினிமா, வாட்ச் சினிமா, ஷேர் சினிமா.